Dear 12th Standard Business Max students, Chapter 2, Integral Calculus, Exercise 2.2, integrate the following with respect to x. Problem number 5, 3x plus 2 divided by x minus 2 into x minus 3. Okay students, இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம இன்டெகிரேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் 3x plus 2 divided by x minus 2 into x minus 3 into dx. Okay students, இப்போ இந்த ப்ராப்ளத்தை நல்லா பாருங்கள். நமக்கு டினாமினேட்டரில் 2 terms இருக்குது, x minus 2 x minus 3 ன்ட்டு 2 terms இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 terms இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம இதை இன்டெகிரேஷன் பண்ணோன்னா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்னா என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கொடுத்துக்கிற இன்டெகிரேஷன் வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3x plus 2 divided by x minus 2 into x minus 3 equal to, ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ஏவாக எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ a divided by x minus 2 ப்ளஸ் செகண்ட் டேர்மை நம்ம பியாக எடுத்துக்கணும், b divided by x minus 3. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா 3x plus 2 divided by x minus 2 into x minus 3 equal to, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு டினாமினேட்டரில் x minus 2 into x minus 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஏல பாருங்கள், நமக்கு x minus 2 இருக்குது, பட் x minus 3 இல்லை. ஸோ அதனால் நமக்கு நியூமினேட்டரில் a x minus 3ன்னு வந்துடும் ப்ளஸ் b. ஸோ பிக்கு டினாமினேட்டரில் x minus 3 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா x minus 2 இல்லை. ஸோ அப்போ நமக்கு நியூமினேட்டரில் x minus 2ன்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கீழே இருக்கிற ரெண்டு டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்க பாருங்கள், அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நியூமினேட்டரில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிடுங்க. ஸோ 3x plus 2 equal to a x minus 3 plus b x minus 2. ஸோ இப்போ நம்ம ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் ஃபைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏவோட வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம பியை வந்து 0 ஆக்கணும். ஸோ பியை 0 ஆக்கணும், நம்ம புட் x equal to 2. ஸோ 2 minus 2 நமக்கு 0 ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நான் x equal to 2ன்னு போட்டிருக்கிறேன். இப்போ x எங்கெங்கே இருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே 2வை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 3 into 2 plus 2 equal to a 2 minus 3 plus b 2 minus 2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 3 2s are 6, அப்போ 6 plus 2 equal to a. ஸோ இங்கே நமக்கு 2 minus 3 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -1ன்னு வரும் ப்ளஸ் b 2 minus 2 நமக்கு இது 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 plus 2 நமக்கு 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a into 1 நமக்கு a ப்ளஸ் b into 0 நமக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் a ஈக்குவல் டு, ஸோ இந்த மைனஸை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க சார். அப்போ -8ன்னு வந்துடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு -8. ஸோ இப்போ பியோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட கண்டினியூஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராப்ளத்தோடைய கண்டினியூஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ பியோட வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணால் நம்ம ஏவோட வேல்யூ 0 ஆக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா புட் x equal to 3ன்னு போடுறேன். ஏன்னா 3 minus 3 நமக்கு 0 ஆகிடும். இப்போ x எங்கெங்கே இருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கெல்லாம் வந்து இந்த 3 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுபடி நமக்கு 3 into 3 plus 2 equal to a 3 minus 3 plus b 3 minus 2. ஸோ அடுத்த ஸ்டெப் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 plus 2ன்னு வந்துடும் ஈக்குவல் டு a 3 minus 3 நமக்கு 0 ப்ளஸ் b 3 minus 2 1. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் 9 plus 2 நமக்கு 11 வரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு a into 0 0 ப்ளஸ் b into 1 b. ஸோ அப்போ தேர்ஃபோர் b equal to 11. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம முதல்ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்து எழுதிப்போம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 3x plus 2
divided by x minus 2 into x minus 3 equal to a divided by x minus 2 plus b divided by x minus 3. ஸோ இப்போ என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் a equal to minus 8, b equal to 11. ஸோ a இருக்க இடத்துல minus 8 போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், b இருக்க இடத்துல 11 போடுங்க. ஸோ ஈக்குவல் டு, ஸோ a இருக்க இடத்துல minus 8 போட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ், டிவைடட் பை x minus 2 ப்ளஸ் b இருக்க இடத்துல 11 போட்டிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், 11 டிவைடட் பை x minus 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதுவும் நமக்கு ஈக்குவல். ஸோ இப்போ இந்த பார்ட்டை இன்டெகிரேஷன் பண்ணாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பார்ட்டை நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணாலும் நமக்கு சேம் தான். ஸோ அதனால் நம்ம இந்த பார்ட்டை இன்டெகிரேஷன் பண்ணுவோம். அப்போ தேர்ஃபோர் இன்டெகிரேஷன் minus 8 divided by x minus 2 plus 11 divided by x minus 3 into dx. ஸோ இப்போ இன்டெகிரேஷன் செப்பரேட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்டெகிரேஷன் minus 8 divided by x minus 2 into dx plus integration 11 divided by x minus 3 into dx. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் பண்ணால் கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். அப்போ minus 8 வெளில வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா நமக்கு இன்டெகிரேஷன் 1 by x minus 2 into dx. ஸோ ப்ளஸ் அடுத்த டேர்மில் 11 வெளில கொண்டு வந்துடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்டெகிரேஷன், ஸோ ரிமைனிங் பார்ட் எடுத்து எழுதுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்டெகிரேஷன் 1 by x minus 3 into dx. ஸோ இப்போ இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அது என்னென்னா இன்டெகிரேஷன் 1 by x plus a into dx. ஸோ இது நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ், log x plus a plus cன்னு வரும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஈக்குவல் டு minus 8. ஸோ இன்டெகிரேஷன் 1 by x minus 2 into dx வந்து நம்ம இன்டெகிரேஷன் 1 by x plus a into dx நம்ம அப்ளை பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும்னா log x minus 2. ஸோ அடுத்த டேர்மில் நம்ம ப்ளஸ் 11 அப்படியே போட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே நமக்கு இன்டெகிரேஷன் 1 by x minus 3 into dx இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அதேமாதிரி இன்டெகிரேஷன் 1 by x plus a into dx அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னா log x minus 3 plus c. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் இதை மல்டிப்ளை பண்ணுறங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ minus 8 log x minus 2 plus 11 log x minus 3 plus c. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பை என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ளஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அப்போது 11 log x minus 3. ஸோ இந்த மைனஸ் 8 பின்னாடி எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ minus 8 log x minus 2 plus c. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.